வாங்கண்ணே, என் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேண்டாமா, அப்பா இல்லைன்னு தெரிஞ்சுதான் வந்தேன். அவர் வரதுக்குள்ள நான் போகணும். அண்ணே, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்ல? ஆமா தர்மா, ஆனா நீ வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க எந்த ஃபங்க்ஷனுமே கொண்டாடுறது இல்ல. நம்மெல்லாம் ஒன்னா இருந்தப்போ எவ்வளவோ சந்தோஷமா எத்தனையோ ஃபங்க்ஷனை கொண்டாடி இருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம். மனசு விட்டு பேசக்கூட நேரம் இல்லை. அண்ணே, உனக்காக ஒரு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேனாவால பல பேர் தலையெழுத்த மாத்தி நீ ஒரு சரித்திரம் படைக்கணும். தேங்க்ஸ் தர்மா, நிச்சயமா ஆசையை நிறைவேற்றுவேன். சொல்றா, சேரில் இருக்கிற ஏழைங்களை அடிச்சு உதைச்சு காலி பண்ண வச்சிருக்க. உனக்கு யாரா தைரியம் கொடுத்தது? சொல்றா. சேரிய காலி பண்றதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இதுக்கு மேல என்ன அடிச்ச எனக்கு சட்டம் தெரியும். என்னடா செய்வ? என்ன செய்வ? சொல்றா. நீ யாரோட தைரியத்துல பேசுறேன்னு எனக்கு தெரியும்டா. அந்த அமர்நாத் இது வரைக்கும் சட்டத்தை விலைக்கு வாங்கியிருக்கலாம். இப்ப நான் வந்துட்டேன். இனிமே உங்க எல்லாருக்கும் சமாதி கட்டிட்டு தாண்டா நான் போய். சார், அண்ணா நகர் நலம் சம்பந்தமா கோர்ட்ல வாதாடுறதுக்கு நம்ம பிக்ஸ் பண்ணியிருந்த வக்கீல கையோட அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன். எக்ஸசைஸ் பண்றது என்னமோ நீங்க, ஆனா வேர்க்கிறது அவருக்கு. அதனால நான் நல்ல செய்தியோட வரலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அண்ணா நகர் நிலத்தை நாம வாங்கிட்டோம். அந்த நிலம் நமக்கு தான் சொந்தம்னு நானும் எவ்வளவோ வாதாடி பார்த்தேன். ஆனா அந்த நிலம் அங்க இருக்கிற ஏழைகளுக்கு சொந்தம்னு வேறொரு வக்கீல் ஸ்டே வாங்கிட்டாரு. என்னடா சொல்றான் இவன்? இது நம்ம பிரச்சனைன்னு தெரிஞ்சுமா இதுல இன்னொரு வக்கீல் தலையிடுறான்? உங்க பிரச்சனைன்னு சொன்னேன். அதுக்கு அவர் அமர்நாத் எனக்கு பெருசு இல்ல, சட்டமும் தர்மமும் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லிட்டாரு. நான் கோடி கணக்குல பணத்தை போட்டு ப்ராஜெக்ட் பண்றது இவன் சொல்ற கதையை கேட்கறதுக்கா? பிளட்டி ராஸ்கல். டேய், நம்ம கிட்ட வாலாடுற அந்த வக்கீல் யாரா? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்காக வாதாடணும். என்ன கேஸ்? ஒரு வக்கீல கொலை பண்ண போறோம். அந்த வக்கீல் வேற யாரும் இல்ல, அமர்நாத்துக்கு எதிராக கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கின நீதான். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், என்ன காப்பாத்து. இப்ப கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்க இருக்கிறதெல்லாம் நாங்க மட்டும்தான். எங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது. அதனால உன் உயிர் போறதை தவிர வேற வழி இல்லை. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அமர்நாத் பிரச்சனையில தலையிடாதன்னு உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருப்பாங்க. அப்பெல்லாம் கேட்காம அவர் எதிர்த்து நின்ன. தைரியமா அமர்நாத்தை எதிர்த்த நீ இப்ப எதுக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற? உன்னோட கத்தலை கேட்டு யார் தீர்ப்பு சொல்ல போறா? இதுக்கு மேலதான்டா இந்த தர்மாவோட தீர்ப்பே ஆரம்பமாகும். ஒரு மிருகத்தை அழிக்கணும்னா மிருகமா மாறித்தான் ஆகணும்பா.
நான் உனக்கு செஞ்சது அதிகம், நீ எனக்கு செஞ்சது குறைவு. நமக்கு வேண்டாதவனெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண கூட முடியல, நீலாம் எதுக்கு ஏன் மந்திரியா இருக்க? பேசாம ராஜினாமா கடிதத்தை கொடுத்துரு, ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கோ. சிஎம்க்கு வர வர என் மேல நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. அந்த ஆள் ஃபாரினுக்கு போயிருந்தப்ப நான் செஞ்சதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. அவருக்கு உண்மை தெரிஞ்சதுனால எங்களுக்கு பிரச்சனை அதிகம், உனக்கு தொந்தரவு குறைவு. வெடிகுண்டு வச்சிருந்தேன் அது இதுன்னு சொல்லி எங்களை தூக்கி உள்ளே போட்டுருவான். நீங்கள்லாம் வெளியூருக்கு போகிறீங்க. யார் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் அரசாங்கம் எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். இதை ரகசியமாக வச்சிருந்த இந்தியா அணுகுண்டு வெடிச்ச மாதிரி திடீர்னு நம்ம சக்தியை வெளிப்படுத்தணும். முதல்ல ஒரு மூலையில் தூக்கி போட வேண்டியது உன் வேலை. அது மட்டும் இல்லை, நான் வளைச்சு போட்ட நிலத்தெல்லாம் அரசாங்க நிலம்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் வேற அனுப்பிச்சிருக்காங்க. என்னுடைய எல்லா ஃபேக்டரியும் ரைடு பண்ணிட்டானுங்க. இதுக்கெல்லாம் தர்மாவும் ஒரு காரணம். தர்மா நமக்கு தர தலைவலி அதிகம், சிஎம் தர திருவழி குறைவு. தர்மாவோட அப்பன் கோர்ட்டில் நமக்கு எதிராக தீர்ப்பு சொல்கிறான், அவங்க அண்ணன் நமக்கு எதிராக பத்திரிகையில் எழுதுறான். தர்மா நேரடியாக நம்மக்கிட்ட மோதுறான். இதுக்கு எப்படி தான் முடிவு கட்டுறது? உன் திறமைக்கு அதிகம், தகுதிக்கு குறைவு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, எல்லாரும் சேர்ந்து உன்னை முதலமைச்சராக்கிறோம். எப்படி முடியும்? சிஎம் கதையை முடிச்சுட்டு பழைய தர்மா மேலே போட்டுருவோம். இந்த சிஎம் போன அடுத்த சிஎம் நீ தானே. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு சீஃப் மினிஸ்டர் க்ளோஸ் பண்றது அவ்வளவு சுலபமான விஷயமா? யாருமே என்ன பிரதமரவே தீர்த்து கட்டுறப்ப சிஎம் பெரிய பிஸ்கோத்து. அந்த ஆளுக்கு அயல் நாட்டுக்கார வைத்தியம் பார்த்து ஆயுசை அதிகப்படுத்தினா நம்ம ஆயுசை குறைச்சிருவோம். சிஎம்முக்கு பரலோக பதவி கொடுத்து பரமபிதாட்ட அனுப்பிச்சிருவோம். பழிய தர்மா மேல போட்டுருவோம். ஹலோ ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் ஹியர். ரஞ்சித், நான் விஜய் பேசுறேன். சொல்லுங்க விஜய், என்ன விஷயம்? ரஞ்சித், பிசினஸ் மேக்னட் கான், ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொப்ரைட்டர் அமர்நாத், அப்புறம் தாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய சதி திட்டமே தீட்டிட்டு இருக்காங்க. இந்த பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா தர்மா பெரிய பிரச்சனையில மாட்டிப்பான். இந்த விஷயத்தை உங்க பத்திரிகை ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? இல்ல முடியாது, என் பத்திரிகை ஆபீஸ்ல யாருமே நம்ப முடியாது. நீ உடனே கிளம்பி வந்தா எல்லாரும் கைது பண்ணிடலாம். விஜய், இப்போ நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? காந்தி நகர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட்ல இருக்க பப்ளிக் பூத்ல இருந்து பேசுறேன். நீங்க பூத்தை விட்டு வெளியே வர வேண்டாம், அங்கே இருங்க. இப்போ நான் வந்துடுறேன். சீக்கிரம் ரஞ்சித், எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கிறப்ப நீங்க எதுக்கு பயப்படணும்? இதோ கிளம்பிட்டேன். ஃபோன் பண்ணோம். ஹலோ, நான் ரகு பேசுறேன். இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அதிகம். விஜய், ஏன் இப்படி ஓடி வரீங்க? நான் உங்களை பூத்துல தானே இருக்க சொன்னேன். ரஞ்சித், நீ சொன்ன மாதிரி நான் பூத்ல இருந்தேன்னா
நீ என்ன உயிரோட பார்த்துக்க முடியாது. ஏன்? அவனுங்க என்ன கொலை பண்ண பார்த்தானுங்க. யாரு? அந்த 3 பேரும் தான். Damn it. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல. சரி, என் கூட வாங்க. ரஞ்சித், போவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரஞ்சித். விஜய், நான் ஒரு போலீஸ் ஆபீஸர்ங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. வண்டியில இருங்க, வாங்க போவோம். என்ன விஜய், நீங்க சொன்ன மாதிரி யாரையுமே காணோம்? இல்ல ரஞ்சித், இங்கதான் அந்த 3 பேரும் சிஎம் கொலை பண்ணிட்டு தர்ம மேல பழி போறதா பேசிக்கிட்டாங்க. சத்தியமா நான் கேட்டேன் ரஞ்சித். நாங்க சொன்னதை ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட சொன்னது உன் லெவலுக்கு அதிகம், எங்க லெவலுக்கு குறைவு. நீ இங்க எப்படியும் திரும்பி வருவேன்னு நாங்க இங்க தான் இருக்கோம். ரஞ்சித், பாத்தியா, இப்போது நான் சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டியா? வேணா மூடி இருக்கிறப்பவே நீ எங்களை பத்தி அதிகமா எழுதிட்டு இருப்ப. மூடியை போட்டு வேற போயிட்ட. திறந்துருந்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். இந்தா. இந்த துப்பாக்கி அதிகமா 100 அடி சுடும், குறைவா 10 அடி சுடும். என்ன ரஞ்சித் பாத்துக்கிட்டு இருக்க? ரஞ்சித், do something ரஞ்சித். ரஞ்சித், ஏதாவது பண்ணு ரஞ்சித். அவங்கள do something ரஞ்சித். ரஞ்சித், ரஞ்சித். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான்டா இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரஞ்சித், என்ன சொல்ற ரஞ்சித்? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்து ரஞ்சித். நான் உன் ஃப்ரெண்டு தர்மாவோட அண்ணன் ரஞ்சித். ஏன் அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? உன் தங்கச்சியோட கையை பிடிச்சி இழுத்தாங்கிறதுக்காக தர்மா கையை பிச்சு எடுத்து கொண்டானே, அந்த ராஜா தாண்டா எங்க அண்ணன். உன் உடம்புல இருந்து கையை பிச்செடுத்தா வேதனை எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாதா? இந்த முடி மொட்டைக்கு அதிகம், வழுக்கைக்கு குறைச்சல். அவங்க அண்ணன் கையை முறிச்சதுனால ரஞ்சித் உன் கையை முறிக்க போறான். எங்களை பத்தி எழுதுறதுனால நாங்க உங்க கையை முடிக்க போறோம்.
நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா குண்டடிப்பட்ட இடம் ஸ்லைட்டா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அதை ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணணும். அதுக்கு சில மெடிசன்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தேவைப்படுது. நீங்க என்ன நம்பினா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவேன். ஓகே, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் போக அனுமதிக்கிறேன். உங்க கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வரட்டும், நான் உடனே கிளம்புறேன். சிஸ்டர், அர்ஜென்ட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. சரி டாக்டர். நீங்க இங்க உட்காருங்க, நான் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறேன். வாங்க. ஹலோ, நான் டாக்டர் ராஜசேகர் பேசுறேன். அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் இருக்காரா? சொல்லுங்க டாக்டர், நான் ரஞ்சித் தான் பேசுறேன். தர்மா முதலமைச்சரை மறைச்சு வச்சிருக்க இடம் எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? திருவான்மூர் பக்கத்துல இருக்கிற எல்லையம்மன் காலனியில இருக்க இடிஞ்ச பங்களால தான் அவரை மறைச்சு வச்சிருக்கான். பாட்டி, தர்மா, ஆஸ்பத்திரிக்கு போன டாக்டர் முதலமைச்சரை மறைச்சு வச்சிருக்க இடத்த போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால முதலமைச்சரை நம்ம இடத்துக்கு கொண்டு போயிடு தர்மா. தாஸ் சார், நான் 2 விஷயத்தோட வந்திருக்கேன். ஒன்று நல்ல விஷயம், இன்னொன்று கெட்ட விஷயம். முதல்ல எதை சொல்றது? நீ கெட்ட விஷயம் சொன்னது அதிகம், நல்ல விஷயம் சொன்னது குறைவு. முதல்ல நல்ல விஷயத்தையே சொல்லு. தர்மா எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? கெட்ட விஷயம் இதை விட அதிகமா இல்ல குறைவா? முதலமைச்சர் உயிரோடு இருக்கார். தர்மாவோட பாதுகாப்புல அவர் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிட்டு வர்றார். அந்த முதலமைச்சருக்கு ஆயுசு அதிகமானா நம்ம ஆயுசு குறைஞ்சிரும். இப்ப அவன் எங்க இருக்கான்?